ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி புதினா ரைஸ். இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஒன் பாட் ரைஸாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி வழியாக புதினா, ஒரு கைப்பிடி வழியாக கொத்தமல்லி, இது ரெண்டும் மெயின். இது வந்து கலர் டேஸ்ட் எல்லாம் இதுதான் கொடுக்கும். இது கூடவே இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், பூண்டு வந்து 5 பல்ல ஆட் பண்ணிக்கணும். இஞ்சும் பூண்டும் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் போல் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். அடுத்து ஒரு குக்கர் வச்சுட்டு இதில் கீயும் ஆயிலும் போட்டுக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சு வரும்போது இது கூடவே பிரிஞ்சி இலை ஒன்று இல்லைனா 2 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கூட கடல் பாசி இருக்கும் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது வந்து எண்ணெய் நல்லா பொரிஞ்சு வரணும். ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டோம். வெங்காயம் வந்து ஆட் பண்ணிவிட்டு அது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து 2லேருந்து 3 ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து 2 வெங்காயம் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதில் க்ரீன் லீஃபாக போடுறதுனால கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால தக்காளி வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்காய் போட்டிருக்கோம், அதுவும் வந்து இந்த கசப்பு தன்மையை பேலன்ஸ் பண்ணும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட், க்ரீன் பேஸ்ட், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி ஊற்றிட்டு நல்லா சுருண்டு வரணும். அதெல்லாம் கம்மியாகி நம்ம ஊற்றின தண்ணியெலாம் கம்மியாகிட்டு நல்லா கொதிச்சு சுருண்டு வரணும். அந்த டைமில் வந்து 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, புதினா இது ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ப்ளஸ் மிளகாத்தூள் 2 ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா இது கூட ஊற வச்சுருக்க 1 கப் ரைஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு 2 கப் தண்ணி ஆட் பண்ணேன். நான் வந்து நார்மல் குக்கிங் ரைஸ் எடுத்துக்கிட்டேன், அதனால வந்து 2 கப் தண்ணி ஆட் பண்ணேன். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா 1க்கு 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம அரைச்சி ஊற்றுனதுலாம் மேலே தான் இருக்கும். நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் கொட்டி மிக்ஸ் பண்ணாலும் ஓகே, இல்லைனா இந்த மாதிரி நான் காமிக்க மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான புதினா சாதம் ரெடி. இது லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.